ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிட்ஸ் அண்ட் பீசஸ். நம்ம இப்போ மேப் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்தியா மேப், வேர்ல்டு மேப் வித் ட்ரிக்ஸ். இதில் என்ன டிஃப்ரெண்ட் மற்ற வீடியோஸை விட அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ தட் நீங்கள் ஈஸியாக எக்ஸாம்பிளில் ரெக்கலெக்ட் பண்ணி ஆன்சர் எடுத்துகிட்டு போயிடலாம். கூடவே நம்ம பிவைக்யூவும் சால்வ் பண்ணிட்டு வரோம். ஸோ உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸ்போசர் கிடைக்கும் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வித்தவுட் ஃபர்தர் டிலே நம்ம போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேஸ்பியன்சி. அரல்சி இன்னொரு வீடியோவில் வரும். கேஸ்பியன்சியை எந்தெந்த நேஷன்ஸ் எல்லாம் பார்டர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிக்ஸோட பார்க்க போகிறோம். எக்ஸாம் ரீதியாக பார்க்க போகிறோம். ஏன்னா பிவைக்கும் சேர்த்து நம்ம பார்ப்போம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க, அப்பப்போ ரிவைஸ் பண்ணிக்கோங்க. வேணா இதை அப்பப்போ நீங்கள் ஏதாச்சும் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ, நடந்துட்டு இருக்கப்போ இதை ஜஸ்ட் ஹெட்செட்டை போட்டு வீடியோ கூட பார்க்கலாம் கேட்டீங்க அப்படின்னா அந்த ட்ரிக்ஸ் எல்லாமே மெமரி ஆகிட்டே இருக்கும். ஓகே, இந்த பிளேலிஸ்ட்டை சேவ் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு ஒரு வாரம் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக மெமரியில் ரெக்கலெக்ட் ஆகிடும். அப்புறம் உங்களுடைய என்னென்ன டாபிக்ஸ்க்கு இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் வீக் ஆர் ஸோ நாங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் போட ட்ரை பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம காஸ்பியன் சி எந்தெந்த நேஷன்ஸை பார்டர் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுதான் காஸ்பியன் சி. பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்டு மாதிரி. ஐலாண்டுனா என்ன சொல்லுவாங்க? நாலா பக்கம் கடல், நடுவில் ஒரு லேண்ட் இருந்துச்சுன்னா அது ஐலாண்ட். எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கா, லக்ஷதீப், இந்த மாதிரி. காஸ்பியன் சி நடுவில் கடல், இது சுற்றிலும் லேண்ட் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு என்க்ளோஸ்டு சி அப்படின்னு சொல்லுவாங்க. என்க்ளோஸ்டு சி அப்படின்றால் எண்டோஹெக்ரிக் பேசின். எண்டோஹெரிக் பேசின் அப்படின்னு சொல்லுவாங்க. மூடப்பட்ட ஒரு கடல். ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி ஞாபகம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான், தர்க்மெனிஸ்தான், கஜகஸ்தான், ரஷ்யா, அஜர்பைஜான் இதெல்லாம் இருக்கும். இதை எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இது சொல்லுவாங்க. கார்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க, தாரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே நீங்க ஞாபகம் வைக்கலாம். ஆனா ஆர்டரா ஞாபகம் வைக்கணும். அதான் இம்பார்ட்டன்ட். இப்போ கிளாக் வைஸ் இல்லைன்னா ஆன்டி கிளாக் வைஸ், வெஸ்ட் டு ஈஸ்ட் டு வெஸ்ட், நார்த் டு சவுத், சவுத் டு நார்த் அப்படின்னு கேட்டா நம்ம ஆர்டரா இருந்தால்தான் ஞாபகம் வைக்கணும். நம்ம ரெக்கலெக்ட் பண்ண ஈஸியா இருக்கு. இல்ல நம்ம சும்மா நேஷன் கார்த்தி அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு போறோம் அப்படின்னா எங்க இது இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியாது. அந்த ஏரியால கொஸ்டின் கேட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம மாட்டிப்போம். ஸோ ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம எல்லாம் அந்த ஏரியாவில் கேட்டால் ஃபுல்லாக எழுதுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். ஓகேவா? அடுத்தது இது எப்படி ஞாபகம் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பாம்பு வகை இருக்கு, கிரைட் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த கட்டுவிரி இதெல்லாம் கிரைட்னு சொல்லுவாங்க. இந்த கிரைட் ஒருத்தரை கடிக்குது, அவரு கேஸ் பண்றாரு. கேஸ் பண்ணா மூச்சு விட கஷ்டப்படுறாரு. இதுக்கு பேர் தான் கேஸ்பிங். ஸோ கிரைட் கடிச்சவங்க கேஸ் பண்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. எதற்கு கேஸ் அப்படின்னா இது காஸ்பியன் சியை ரிலேட் பண்ணுது. கிரைட் அப்படிங்கிறது கிரைட் கடிச்சவங்க கேஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, எதுக்கு இதை ஞாபகம் வைக்கணும் கிரைட்டுங்கிறத அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டரா வர்றதுக்காக ஞாபகம் வைக்கணும். எப்படி காஸ்பியன் சி இங்க இருக்கு அப்படின்றால் இந்த சென்டர் தான் காஸ்பியன் சி அப்படின்றால் கஜகஸ்தான், ரஷ்யா, அஜர்பைஜான், ஈரான், டர்க்மெனிஸ்தான். சரிங்களா? இப்போ பார்ப்போமா? முடிச்சிடறேன். Caspian due to Crete. Crete में कजाकिस्तान के, रशिया R, अजरबैजान A, ईरान I, टर्कमेनिस्तान T. Crete. Crete gasp. Gasp gasp. Caspian Sea அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு you please work it out on yourself. Gasping due to Crete bite. மறுபடியும் சொல்றேன். A for Kazakhstan, R for Russia, A for Azerbaijan, I for Iran, E for Turkmenistan, Caspian Sea. Don't forget to subscribe. இந்த டாபிக் இவ்வளவுதான். இதோட டாபிக் முடிச்சு. ஆனா நம்ம இப்போ டாபிக் உடைய பிவைக்கு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பிவைக்கு with reference to Caspian Sea, consider the following statements. Caspian Sea is the world's largest inland water body. Okay, right? It is governed by UNCLOS, United Nations Convention on Law of Sea. இதுல ஒரு சின்ன இது இருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஏரியா இட் இஸ் சரௌண்டட் பை ஜார்ஜியா, ஈரான், கஜகஸ்தான், ரஷ்யா, துர்க்மெனிஸ்தான். நமக்கு ஏற்கனவே தெரியும் காஸ்பியன் சி அப்படின்னா கிரேட், CRAIT.
கஜகஸ்தான் இருக்கு, ஆர் ஃபார் ரஷ்யா இருக்கு, துர்க்மெனிஸ்தான் இருக்கு, ஜார்ஜியா இருக்கா, ஜிஏ வரல நம்ம லிமிட், ஸோ ஜி வராது. இதை அடிச்சு விட்டுருங்க. ஒன் இஸ் கரெக்ட். ஆட்டோமேட்டிக்கலி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் இன்லேண்ட் வாட்டர் பாடி கான்ஸ்பிரன்சி தான். இட் இஸ் கவர்ன் பை யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் ஷியா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன் அப்படின்னா இட் இஸ் அ லேக். இது வந்து ஒரு சீ கிடையாது, இட் இஸ் அ லேக். ஸோ ஒன் ஒன்லி இஸ் த ஆன்சர். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாச்சும் வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சஜஷன் இருந்தால் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட். ஸோ தட் நான் வந்து நீங்கள் போடுற டாபிக்கு ஒரு ஷார்ட் டேர்மில் நாங்கள் ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அடுத்து இது வந்து வில் சி அரல் சி, பிளாக் சி, மெடிட்ரேனியன் சீக்கு ஆல்ரெடி வீடியோ இருக்கு. அரல் சி, பிளாக் சி, இதெல்லாம் வந்து வில் சி. தேங்க்யூ கைஸ், see you in another video. Bye.